வணக்கம் நண்பர்களே. இன்று உலக மேடையை உருவாக்கும் ஒரு தலைவரை, யூடியூபை வழிநடத்தும் ஒரு தலைவரை பற்றி நாம் பேசப்போகிறோம். நாம் தினமும் பார்க்கும் யூடியூப் அறிவையும் பொழுதுபோக்கையும் மட்டுமல்லாமல் உலகத்தையே இணைக்கும் மிகப்பெரிய மேடையாக அமைந்து இருக்கின்றது. இந்திய வேர்களைக் கொண்ட ஒரு சிறுவன் அமெரிக்காவில் பிறந்து இந்தியாவின் பள்ளிக்கூடத்தில் படித்து பின்னர் உலகின் மிகப்பெரிய வீடியோ நிறுவனத்தின் தலைவர் ஆகியிருக்கிறார். அவர் பெயர் நீல் மோகன். நீல் மோகன் 1973 ஆண்டு அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் உள்ள லஃபாயட் நகரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். அவரது தந்தை ஒரு சிவில் என்ஜினியர். பல ஆண்டுகளுக்கு முன்னர் உயர்கல்விக்காக அவர் அமெரிக்கா சென்றிருந்தார். நீல் மோகனின் குழந்தை பருவம் அமெரிக்காவில்தான் தொடங்கியது. ஆனால் அவரது குடும்பம் மோகன் 12ஆம் வயது இருக்கும்போது இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள லக்னோ நகருக்கு குடிபெயர்ந்தது. புதிய நாடு, புதிய மொழி, புதிய நண்பர்கள், புதிய கலாச்சாரம், இந்த மாற்றங்கள் ஒரு சிறுவனுக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனால் இவை நீல் மோகனுக்கு பலம் சேர்த்தது. பள்ளி படிப்பை லக்னோ நகரில் முடித்த நீல்மோகன் பட்டப்படிப்புக்காக அமெரிக்காவிற்கு திரும்பி வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படித்து முடித்தார். பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் MBA பட்டமும் பெற்றார். முதலில் அவர் ஆக்சென்சர் என்ற நிறுவனத்தில் தான் தன் தொழில்நுட்ப வேலையை தொடங்கினார். பின்னர் நெட் கிராவிட்டி என்ற இன்டர்நெட் விளம்பர நிறுவனத்தில் சேர்ந்தார். சில வருடங்களில் நெட் கிராவிட்டி நிறுவனம் டபுள் கிளிக் என்ற ஒரு பெரிய நிறுவனத்தால் விலைக்கு வாங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு டபுள் கிளிக் நிறுவனம் கூகுள் என்ற மாபெரும் நிறுவனத்தால் விலைக்கு வாங்கப்பட்டது. நீல் மோகனுடைய திறமையை உணர்ந்த கூகுள் நிறுவனம் நீல் மோகனை தங்களுடைய உயர் அதிகாரிகளின் பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்தனர். டிஜிட்டல் அட்வர்டைசிங் உலகில் அவர் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினார். கூகுள் நிறுவனத்தின் டிஸ்பிளே மற்றும் வீடியோ அட்வர்டைசிங் வளர்ச்சியில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். ஒரு கட்டத்தில் இவரது உழைப்பின் பலன்களை தெரிந்து கொண்ட போட்டி நிறுவனங்கள் நீல் மோகனை அழைத்து தங்களுடன் சேர்ந்து பயணிக்குமாறு வேண்டிக் கொண்டனர். அந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட கூகுள் நிறுவனம் உடனடியாக நீல் மோகனை தங்களுடன் வைத்துக்கொள்ள விரும்பி ஒரு மிகப்பெரிய தொகையை அவருக்கு கொடுத்தது. அதன் பின்னர் நீல் மோகனின் சேவை கூகுள் நிறுவனத்திலே தொடர்ந்தது. 2015ஆம் ஆண்டில்
நீல் மோகன் யூடியூப் நிறுவனத்தின் சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர் ஆக பதவி உயர்வு பெற்றார். அந்த காலகட்டத்தில் யூடியூப் பல புதிய சேவைகளை உருவாக்கியது. யூடியூப் மியூசிக், யூடியூப் பிரீமியம், யூடியூப் டிவி மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ். இந்த அனைத்து திட்டங்களுக்கும் நீல் மோகன் திட்ட வழிகாட்டியாக, அதாவது ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தார். இன்று கோடிக்கணக்கான கிரியேட்டர்கள் மற்றும் பார்வையாளர்களை இணைக்கும் ஒரு மேடையாக யூடியூப் ஜொலிக்கிறது. யூடியூபின் இந்த வளர்ச்சிக்கு பின்னால் நீல் மோகனின் சிந்தனைகளும் வழிகாட்டுதல்களுமே காரணமாய் இருந்தன. 2023ஆம் ஆண்டு யூடியூப் நிறுவனத்தின் CEO ஆக சுமார் 10 வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய சூசன் ஒஜிஸ்கி உடல்நலக் குறைவால் பதவி விலக நேர்ந்தது. அந்த நேரத்தில் சூசனுக்கு பின்னர் யார் அந்த பதவியை அலங்கரிப்பார் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் யூடியூப் உரிமையாளர்களின் ஏகோபித்த சாய்ஸ் நீல் மோகனாகவே இருந்தது. நீல் மோகன் யூடியூபின் CEO ஆக பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டில் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் யூடியூபை பார்த்து மகிழ்கின்றார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை யூடியூபர்களுக்கும் நீல் மோகன் அடிக்கடி கூறும் ஒரு கருத்தை உங்கள் பார்வைக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவது, யூடியூபில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமெனில் உண்மையான ஆர்வத்துடன் உள்ளடக்கம், அதாவது கண்டென்ட்ஸ் உருவாக்குங்கள். ப்ளீஸ் கிரியேட் த கண்டென்ட்ஸ் வித் பேஷன் என்பதுதான் அவர் அடிக்கடி சொல்லும் வாக்கியங்கள். அவரது நம்பிக்கை என்ன? அவரே சொல்கிறார், யூடியூப் என்பது ஒரு தொழில்நுட்ப தளம் மட்டும் அல்ல, அது ஒரு உலக மேடை. அங்கு ஒவ்வொரு கிரியேட்டர்களுக்கும் தங்கள் குரலை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வாய்ப்பு உள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். நீல் மோகனின் வாழ்க்கை நமக்கு, குறிப்பாக நம் இளைஞர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. அது, ஒரு சிறுவன் பல நாடுகளில் கல்வி கற்றான். மொழி மாற்றம், கலாச்சார மாற்றம், உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் எல்லாவற்றையும் சந்தித்தான். ஆனால் அவனது ஆர்வத்தை, அவனது கியூரியாசிட்டியை அவன் விட்டுவிடவில்லை. டெக்னாலஜி மீது அவனுக்கு இருந்த ஆர்வம் நீல் மோகனை உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் மேடையின் தலைவராக மாற்றியுள்ளது. இறுதியாக இன்று யூடியூப் உலகம் முழுவதும் கல்வி, அறிவு, பொழுதுபோக்கு, அரசியல், தகவல் ஆகிய எல்லாவற்றையும் பகிரும் மேடையாக உள்ளது. அந்த மேடையை திறம்பட வழிநடத்தும் தலைவராக நீல் மோகன் திகழ்கிறார். அவரது வாழ்க்கை பயணம் நமக்கு சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். கனவு காணுங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், உலகம் உங்கள் மேடையாக உருவெடுக்கும். இதுதான் அவர் கூறுவது. நண்பர்களே, இன்று உலகம் படுவேகமாக மாறிக்கொண்டே வருகிறது. தொழில்நுட்பத்தில், மருத்துவத்தில், வர்த்தகத்தில்,
விஞ்ஞானத்தில் ஏறக்குறைய எல்லா துறைகளிலும் கணக்கிட முடியாத மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக ஒரு தலைவன், ஒரு ஆளுமை மிக்க தலைவன் இருக்கிறான். அவனது சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு மாற்றங்கள் உருவாகின்றன. சில ஆளுமைகளை நான் ஆர்வமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அவர்களது உழைப்பை, முயற்சிகளை, தத்துவங்களை, சித்தாந்தங்களை உங்கள் பார்வைக்கு வைத்து உங்கள் சிந்தனைக்கு வித்திட முயல்கிறேன். என் அடுத்த வீடியோக்கள் அப்படிப்பட்ட ஆளுமைகளை உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு புத்தக பார்வை என்ற என் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். அதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன் ஜலால்.